பிரபாகரன் உறவை ரகசியமா வச்சுக்கிட்டாரு. மாறாக கட்சிக்குள்ள புதுசா என்ட்ரி ஆகி போகிற ஜெயலலிதாவுக்கு எந்த முகமும் கிடையாது. அவங்க நடிகையா இருந்தாங்க, எம்ஜிஆர் நடிச்சாங்கிறத தவிர வேற எந்த பின்புலமும் கிடையாது. இன்னைக்கு வாரிசு அரசியல் அது குறித்து எல்லாம் பேசுறாங்கல்ல. ஆனா இவங்க யாரும் எம்ஜிஆர் புனிதரா சித்தரிக்கிற யாரும் ஜெயலலிதாவின் ரோல ஜெயலலிதா எம்ஜிஆரின் வாரிசு கூட கிடையாது. அதே மாதிரி கட்சியில் முக்கிய பொறுப்பார் நெடுஞ்செழியன் இருந்தார், அவர் இருந்தார், கொள்கை சார் அதுவும் கிடையாது. ஒரு நடிகையாக உள்ள கட்சிக்கு வந்தவன் கொள்கை பரப்பு செயலாளர் கொடுக்க அடுத்த உடனே தலைமைக்கு வராங்க பாத்தீங்களா. இது வாரிசாக இருக்க ஒரு மகளுக்கு இருக்கிற அதிகாரத்தை விட கூடுதலான ஒரு பொறுப்பு அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுதுங்கிறது என்ன பின்புலத்துல கொடுத்தாருங்கிறத வெளிப்படையா பேசுவது நாகரிகமற்றதா இருக்குதுங்கிறதுனால திமுக காரங்க மௌனம் சாதிக்கிறோம், முற்போக்காளர் மௌனம் சாதிப்பது இது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அப்போ நான் சரியா பாத்தீங்கன்னா பிரபாகரனோடு இருக்கிற உறவை பகிரங்கமா வச்சிருக்கணும். யாரு? எம்ஜிஆர். அன்னைக்கு தடை செய்யப்பட்ட இயக்கம் கிடையாது, ஒன்றியார் ஆதரிக்குது, இவங்களும் ஆதரிக்கிறாங்க. ஆனா அதை ரகசியமா வச்சிருந்தாரு. ஜெயலலிதாவோட உறவை பகிரங்கமா வச்சிருந்தாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா பிரபாகரனோட இருந்த உறவு ரகசியமா இருந்த உறவு கட்சிக்குள்ள ரகசியமாவே போயிடுச்சு. பகிரமா இருந்த ஜெயலலிதாவோட உறவு கட்சியில் பகிரமாயி அது கட்சி தலைமைக்கு வந்துருச்சுங்கிறது இதுதான் இயல்பு, இதுதான் இயங்கியல், இதுதான் அதிமுக. அப்ப கொள்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு பிற்பாடு அப்படியே கட்டமைச்சு ஜெயலலிதா காலம் வந்ததுக்கு பிற்பாடும் அதே நெட்வொர்க் தொடருது. அதே விடுதலை புலிகள், அதே தமிழ் தேசிய எதிர்ப்பாளர்கள், திமுகவை சித்தரிச்சவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த திராவிட இயக்க கான்செப்டை எம்ஜிஆர் மேல தருவி அதை அப்படியே ஜெயலலிதாவுக்கு கைமாத்தி இது அதிமுக மட்டும் இல்ல ஒட்டுமொத்த திமுக எதிர்ப்பாளர்களும்